ஹலோ அனிமே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசி வீடியோவில் என்ன பார்த்துருந்தோன்னா காக் விசஸ் ஸ்னேக் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. பேட்டில் ஸ்டார்ட் ஆனோடனே மொதல் ஸ்னேக் ரேப் பண்ணுது. அந்த காக் கத்துது, இட்ஸ் ஓகே காக், உன்னோட பீக்கை யூஸ் பண்ணு. திடீர்னு அதோட பீக் ஒயிட் கலரில் மாறி அதை ஸ்னேக்கே கொத்திருச்சு. திடீர்னு அந்த ஸ்னேக் சூர்யா பின்னாடி போயிட்டு நின்றுச்சு, ஓடி போயிடுச்சு. ஏய் ஸ்னேக், பயந்து போயிட்டேன், இப்போ பாய்சன் பைட்டை யூஸ் பண்ணு. அந்த ஸ்னேக் டக்குன்னு பாய்சன் பைட்டை யூஸ் பண்ணி காக்கை கடிக்க போகுது. அந்த காக் பறந்து மேலே போகுது. சூப்பர் காக், டக்குன்னு விண்டு கட்ட டேக்கை யூஸ் பண்ணு. காக் மேலே பறந்து போய் விண்டு கட்ட டேக்கை யூஸ் பண்ணது. மறுபடியும் ஸ்னேக் ஓடி போய் சூர்யா பின்னாடி போய் நின்றுக்குச்சு. ஏய் என்னாச்சு ஸ்னேக், ஏன் இப்படி பயப்படுற? நீ ஏன் இப்படி கிராஷ் டைப்பை பார்த்து பயப்படுற ஸ்னேக்? சரி இருக்கட்டும் சூர்யா, அது பயப்படுதில்ல, உன் டாங்கியவே யூஸ் பண்ணேன் அப்படின்ற. வெளியே வா டாங்கி. சூர்யா அனிபாலை தூக்கி போட்டதில் அனிபால் போய் கீழே விழுந்து பவுன்ஸ் ஆகி பறக்கும் போது ஸ்டைலாக டாங்கி வெளியே வந்து நிற்கிது. சரி வா டாங்கி, டக்குன்னு இந்த பேட்டில் முடிச்சு விட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கு நான் விட மாட்டேன். காக் பீக் அட்டாக்கை யூஸ் பண்ணு. நிறைய பேர் அந்த பேட்டில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காக்கோட பீக் ஒயிட் கலரில் மாறி டாங்கியை நோக்கி முன்னேறி போகுது. வேகமா டாங்கி, ரெட் ஹெட் அட்டாக். அது ரெட் ஹெட் அட்டாக்கை யூஸ் பண்ணது. அதோட ஹெட் ரெட் கலரில் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் டம்முன்னு இடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இந்த ரெட் ஹெட் அட்டாக்கும் பீக் அட்டாக்கும் இடிச்சு அதோட பவர் போயிருச்சு. டக்குன்னு காக் கீழே விழுந்து தோத்து போயிருச்சு. அதாவது வின்னர் யாருன்னா டாங்கி. அப்போ நான் இந்த மேட்ச்சில் சூர்யா தான் வின்னர். நான் தான் வின்னர். எஸ், சந்தோஷ தோக்கடிச்சிட்டேன். தோத்து போயிட்டேனே. இட்ஸ் ஓகே சந்தோஷ். இது உன்னோட ஃபர்ஸ்ட் பேட்டில் தானே சந்தோஷ், கவலைப்படாத. ஆமாம், நான் கவலையெல்லாம் பட மாட்டேன் மாமா. இது ஒரு சின்ன பேட்டிலாக இருந்தாலும் ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ சந்தோஷ். சரி எல்லாரும் வீட்டுக்குள்ளே வாங்க, எனக்கு பசிக்குது, சாப்பிடுவோம். ஈவினிங்கில் அப்பா கேக் கொண்டு வந்துட்டாரு. எல்லாரும் வாங்க, கேக் ரெடி ஆயிருச்சு. கேக் என்ன நீங்கள் செஞ்ச மாதிரி கூப்பிடுறீங்க? ஆமாம், நான் தான் செஞ்சேன். பொய் சொல்லாதீங்க, நீங்கள் கடையில் இருந்து வாங்கிட்டு வந்தீங்க தானே? ஜாலியாக எல்லாரும் கேக் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பர்த்டே சாங் பாடி பார்ட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. சந்தோஷம் கேக் கட் பண்ணுறான். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குப்பா, நல்லா இருக்கு. பார்ட்டி ரொம்ப சந்தோஷமாக போகுது. அந்த இரவில் இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் பர்த்டே அன்னைக்கு சூர்யா கிட்ட தோத்துட்டேனே. இன்னும் எனக்கு நிறைய ட்ரைனிங் வேணும். இன்னும் நான் நிறையா போக்கனிமன் பிடிச்சி நிறையா பேர் கூட சண்டை போட்டு ஒரு போக்கனிமன் மாஸ்டர் ஆவேன். ஆனால் இப்போதைக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது. நாளை காலையில் எழுந்திரிச்சு ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு தூங்கிடுவோம். அடுத்த நாள் காலையில் மா ப்ளீஸ்மா, ஒரு நாள் தானம்மா, மா ப்ளீஸ். நோ, முடியாதுடா சந்தோஷ், நீ சொல்கிறது எனக்கு கேட்காது, நீ போய் தான் ஆகணும். அம்மா ப்ளீஸ். சரி ஓகே, நான் போகிறேன், ஸ்கூலுக்கு தானே நான் போகிறேன். அப்புறம் சந்தோஷ் ஆட்டோவில் ஸ்கூலுக்கு போகிறான். அங்கே அவன் ஒரு டாகை பார்க்குறான். அந்த டாகியை பார்த்த உடனே அவன் எனக்கு பிடிக்கணும்னு தோணிடுச்சு. அதனால டக்குன்னு அந்த அனிபாலை தூக்கி போடுறான். அனிபால் ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு அந்த டாக் வேணும். Catched, you got one dog. எஸ், நான் ஒரு டாகை பிடிச்சிட்டேன். என்னோட ரெண்டாவது போக்கனிமான் இதுதான், டாக். அப்புறம் இந்த அனிபால் பேசும். அதுக்குள்ளே ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்காங்கன்னே எனக்கு இப்போ தான் தெரியும். மறுபடியும் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் சந்தோஷ் ஸ்கூலில் படியேறிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஜன்னலில் அவன் ஒரு ட்ராகன் ஃப்ளையை பார்க்குறான். அந்த தட்டான் ஜாலியாக அங்கிட்டு இங்கிட்டு பறந்துக்கிட்டு இருக்கு. சந்தோஷ் அதை பார்த்த உடனே ஃபுல் எனர்ஜியோட ஃபாஸ்ட் அனிபாலை தூக்கி போடுறான். அந்த அனிபால் போய் ட்ராகன் ஃப்ளையை பிடிச்சிருச்சு. அது ஷேக் ஆகிக்கிட்டே அப்படியே கீழே விழுகுது. சந்தோஷ் போய் பிடிக்க போனான். ஆனால் அவன் கை தவறி கீழே விழுந்துருச்சு. அங்கேருந்து அவன் பார்க்குறான் அந்த அனிபால் பிடிச்சிருச்சான்னு. ஆனால் அது ஷேக் ஆகிட்டே இருக்குது. அதனால் திரும்ப அவன் கிரவுண்ட் ஃப்ளோர் ஓடி போகிறான். அங்கே போய் பார்த்தா அந்த அனிபால் கீழே கிடக்குது. அது சொல்லுது, Catched, you got one fly. வாவ் செம்ம, எனக்கு ஒரு ட்ராகன் ஃப்ளை கிடச்சிருச்சு. ஏய் இங்கே ஒரு பக்கனிமான வேறு பிடிச்சிட்டியா? குட் மார்னிங் பிடி சார். ஆமாம், ஒரு ட்ராகன் ஃப்ளையை பார்த்து அதான் பிடிச்சிட்டேன் சார். என்ன உனக்கு 10 வயசு ஆயிடுச்சா? நேற்று தான் என்னோட பர்த்டே சார். நேற்று தான் பர்த்டேனா இன்றைக்கே ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆமாம் சார். சரி டைம் ஆயிடுச்சு, கிளாஸுக்கு போ. லஞ்ச் பிரேக் அப்புறம் ஃபர்ஸ்ட் பீரியட்ல மேம் லெசன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கிளாஸை கவனிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆடினும் சந்தோஷும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹே சந்தோஷ், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன ஆடின்? ஏய்,
டோன்ட் ஸ்பீக். சாரி மேம். இங்க பாரு, திடீர்னு ஒரு டவ் வருது உள்ள. அங்கேயே டக்குன்னு சந்தோஷ் செஞ்சு அனிபாலை தூக்கி போடுறான். அந்த அனிபால் ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கு. உடனே அந்த அனிபால் உடஞ்சு டவ் பறந்து போயிருச்சு. ச்சே, டவ் வந்து தப்பிச்சு போயிருச்சு. ஏய் சந்தோஷ், கோ அவுட். மேம் ஆடின் நீனும் வெளியே போ. 2 பேரும் ஓகே மேம் சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. ஹேய், மேம்கிட்ட என்ன ஏன் சொன்ன? நான் தனியாக இருக்கக்கூடாதுல்ல. சரி, நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னல, என்ன சொல்லு. அதான் எனக்கு போக்கனிமான் விஐபி பாஸ் கிடைச்சிருச்சு. நான் அதை அழுது வாங்கிட்டேன். அது எப்படி நடக்கும்? உனக்கு இன்னும் 16 நாளில் உனக்கு பர்த்டே இல்லை. 16 நாள் கூட உன்னால் வெயிட் பண்ண முடியாதா? நிச்சயமா என்னால் வெயிட் பண்ணவே முடியாது. நான் இப்பவே எதுக்கு விஐபி பாஸ் வாங்கினேன்னு தெரியுமா? உன்கிட்ட போட்டு ஜெயிக்க தான். நான் இப்பவே உனக்கு சேலஞ்ச் பண்றேன். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேருக்கு ஒரு பேட்டில். வாவ், சூப்பர். அது ஒரு நல்ல போட்டியாக இருக்க போகுது.